பெருமழை வெள்ளத்தால் தண்டவாளம் அடித்துச் செல்லப்பட்டதால் செந்தூர் விரைவு ரயிலில் தவித்த பயணிகள் சுமார் 40 மணி நேரத்திற்கு பிறகு மீட்கப்பட்டு பேருந்துகள் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் 40 மணி நேரம் தவிக்க நேரிட்டது, என்ன நடந்தது என்பது குறித்து சற்று விரிவாக பார்க்கலாம். திருச்செந்தூரிலிருந்து சென்னை எழும்பூர் நோக்கி கடந்த 17ஆம் தேதி இரவு புறப்பட்ட செந்தூர் விரைவு ரயில் தாதன்குளம் அருகே வந்தபோது நிறுத்தப்பட்டது. கடும் வெள்ளப்பெருக்கால் தண்டவாளம் அழித்துச் செல்லப்பட்டதால் ரயில் நிறுத்தப்பட்டது. சுமார் 1000 பயணிகள் ரயிலில் இருந்து வெளியேற முடியாமல் தவிக்க நேரிட்டது. சுமார் 200 பயணிகள் முதல் கட்டமாக படகுகள் மூலம் மீட்கப்பட்ட நிலையில் வெள்ளத்தின் கடுமையால் அதன் பிறகு படகுகளை செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திலேயே 800 பயணிகள் தங்க வைக்கப்பட்டனர். ஃபர்ஸ்ட் சொல்லலை, ஒரு மணி நேரம் நின்றுச்சு. அப்புறமா தான் சொன்னாங்க, தகவல் சொன்னாங்க, தண்ணி வருது, வேணா பஸ்ஸில் போங்க அப்படின்னு 12 மணி போல சொன்னாங்க. ஆனால் யாரும் போக முடியாது, அதிகம் தண்ணி ஆகி போச்சு. அப்புறம் காலையில் பார்த்துக்கலாம் எல்லாம் தூங்க அப்படின்ட்டாங்க, தூங்கியாச்சு. ஆனால் யாருமே எதுவும் கொடுக்கல, நைட்டு எதுவும் கொடுக்கல. நேற்று பகலில் யாரும் வருவாங்கன்னு பார்த்தோம், யாரும் வரல. அப்பவும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிடுச்சு, யாரும் எங்கேயும் போக முடியல. அதுக்கப்புறம் நாங்க சரி தூங்கிட்டோம், எப்படியோ காலையில ஏதாவது நமக்கு நியூஸ் வர சொல்லிட்டு 2 மணி போல சொன்னாங்க, இந்த மாதிரி ரெஸ்கியூ டீம் வராங்க, டிஎஸ்பி வந்திருக்காரு, உங்களை கூட்டிட்டு போயிடுவோம், நாங்க இங்க இருந்து ட்ரெயின் போகாதுன்னு. அதுக்கப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடையாது, நாங்க எல்லாம் ட்ரெயின்லயே தான் இருக்கோம், எதுவுமே எங்களுக்கு தெரியாது. விடிஞ்சிடுச்சு. அப்புறம் நாங்க போய் டிடிஆர் எல்லாரையும் பிடிச்சி கேட்கும்போது அவங்க எனக்கும் எதுவும் தெரியாது. ஏன்னா இங்க தண்ணி அப்படியே வெள்ளம் ஓடுது. இப்ப நீங்க பாப்பீங்களே, இந்த விட உங்களுக்கு 10 டைம்ஸ் பெட்டர். அப்படியே போகுது, வெள்ளம் அடிச்சுட்டு போகுது. அவங்களாலே வர முடியல, எங்களாலே இதை கிராஸ் பண்ணி போக முடியல. சுத்தி பாருங்க, இது நீங்க நேத்து நைட்டு வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு ஒரு இருட்டு. ஏதாவது ஆனா கூட அவங்க வரத்துக்குள்ள எல்லாருக்கும் கதையும் முடிஞ்சிருக்கும். அந்த நிலைமையில நாங்க இருந்தோம். கருங்குளத்தில் மாநில பேரிடர் மீட்பு குழுவினர், தேசிய தீயணைப்பு மீட்பு குழுவினர், காவல்துறையினர் உள்ளிட்டோர் முகாமிட்டனர். அதிகாரிகளும் அங்கு விரைந்தனர். மீட்பு பணிகளுக்கான முயற்சிகளை மேற்கொண்டனர். இவர்களின் நிலை குறித்து அறிந்த அருகில் உள்ள கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ரயில் பயணிகளுக்கு உணவு சமைத்து தந்தனர். இவர்களின் பாசத்தால் ரயில் பயணிகள் நெகிழ்ச்சி தெரிவித்தனர். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு ரயில்வேக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவங்க திருச்செந்தூர்லயே இது பண்ணிருக்கலாம். பண்ணாம இங்க வரைக்கும் கொண்டு வந்து ஒரு 20 நிமிஷத்துல எங்க இதாகி போச்சு. அன்னைக்கு நைட்ல இருந்து மறுநாள் 2 நைட்ல நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பால் கூட இல்லாம ரொம்ப குழந்தைங்க அழுதாங்க. அந்த நிலைமையில தான் மறுநாள் காலையில இந்த ஊர் மக்கள் அந்த கோயில்ல சாப்பாடு செஞ்சு கொடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்குலாம் நாங்க ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். இந்த கவர்மெண்ட் அந்த கிராமத்துக்கு செய்யணும் நாங்க ஆசைப்படுறோம். எங்களுக்கு எதுவும் செய்ய வேணாம், அந்த கிராமத்துக்கு செஞ்சாலே எங்களுக்கு ஒரு புண்ணியம். நாங்க அதைத்தான் விரும்புறோம். அவங்க இல்லைன்னா நாங்க உயிரோட இருந்திருக்க மாட்டோம். 2 நாள் ஒரு கிராமம் சின்ன கிராமம் ஒரு 50 வீடு தான் இருக்கும். 2 நாளைக்கு அண்ணா போட்டுருக்காங்க, ஒரு 1000 பேருக்கு. அதை ஒரு பெரிய விஷயம், அவங்களுக்கு செய்யணும்னு சொல்லி நாங்க விரும்புறோம். ரயில் பயணிகள் சுமார் 40 மணி நேரம் தவித்த நிலையில் அவர்களை மீட்கச் செய்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை என ரயில்வே காவல்துறை ஆய்வாளர் நம்மிடம் தெரிவித்தார். ரயில்வேல டிஆர்எம்ல எல்லாருமே, ஐசில எல்லாருமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இங்க அவங்களால வர மீன்ஸ் இங்க பக்கத்துல ரீச் ஆக முடியல. நாங்க ஒரு 5-6 வழியில பிரதர், நாங்க ஒரு 5-6 வழியில சுத்தி நின்று எங்களால வர முடியாம போலீஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிச்சுக்காங்க. பை ரோடு எல்லாமே ட்ராக் வழியா வர முடியாது. பை ரோடு வரதுனால இங்க எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சதுனால திருப்பி ரிட்டர்ன் தான் போய்கிட்டு இருந்தோம், தவிர உள்ள வர முடியல. மொபைல் நெட்வொர்க் கிடையாது, எதுவுமே போன் கான்டாக்ட் பண்ணல, எதுவுமே பண்ண முடியாத சிச்சுவேஷன் இருந்தோம். இருக்கிறது ஒரே ஒரு ரயில்வே போன், அதை வச்சு பேசிட்டு சமாளிச்சுட்டு இருந்தோம். ஃபுட்டு கொண்டு வந்திருக்கோம், நாங்க ஃபுட்டு கொண்டு வந்து எல்லாரும் ஃபுட்டு கொடுத்து தான். மதியத்திற்கு மேல் வெள்ளம் வடியத் தொடங்கிய நிலையில் ரயில் பயணிகள் அனைவரும் வெள்ளூருக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அங்கிருந்து பேருந்துகள் மூலமாக நெல்லைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சொந்த ஊர்களுக்கு செல்வதற்குரிய போக்குவரத்துக்கு ஏற்பாடுகளை அதிகாரிகள் மேற்கொண்டனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் செய்தியாளர் சுதீஷ்.